மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சாம் பிரதீபன். முதலில் இலங்கை செய்திகள். யுத்தம் முடிவடைந்த போதிலும் தமிழருக்கு நீதி கிடைக்கவில்லை. சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தல். இலங்கையின் உள்நாட்டு ஆயுத மோதல் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 17 ஆண்டுகள் நிறைவடைகின்ற நிலையில் போரினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு உண்மை, நீதி மற்றும் இழப்பீடுகளை வழங்குவதற்கான அவசர தேவையை சர்வதேச மன்னிப்பு சபை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. போரின் போதும் அதன் இறுதிக்கட்டத்திலும் உயிரிழந்த தங்களது உறவுகளின் நினைவுகளை கௌரவிப்பதற்காகவும் தாங்கள் அனுபவித்த சொல்லனா துயரங்களை வெளிப்படுத்துவதற்காகவும் ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான தமிழ் உயிர் பிழைத்தவர்களும் அவர்களின் குடும்பத்தினரும் முள்ளிவாய்க்காலில் ஒன்று கூடுகின்றனர். அந்த வகையில் இன்றைய தினமும் அங்கு நினைவேந்தல்கள் உணர்வுபூர்வமாக இடம்பெற்றிருந்தன. ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணைகளின் மூலம் ஆவணப்படுத்தப்பட்ட மோதலின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்ட மீறல்கள் குறித்த நம்பகமான குற்றச்சாட்டுகளுக்கு உண்மை, நீதி மற்றும் இழப்பீடு வழங்குவதற்கான அவசர தேவையை இந்த நினைவேந்தல் மீண்டும் அடிக்கோடிட்டு காட்டுவதாக சர்வதேச மன்னிப்பு சபை சுட்டிக்காட்டியுள்ளது. உள்நாட்டு வழிமுறைகள் மூலம் முறையான, நடுநிலையான மற்றும் நம்பகமான விசாரணைகளை உறுதி செய்வதாக உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் பலமுறை உறுதியளிக்கப்பட்ட போதிலும் தற்போதைய நிர்வாகம் உள்ளிட்ட அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள் இந்த கடப்பாடுகளை நிறைவேற்ற தவறிவிட்டன என அந்த சபை குற்றம் சாட்டியுள்ளது. இவ்வாறாக ஆழமாக வேரூன்றியுள்ள தண்டனையிலிருந்து தப்பும் கலாசாரம் நீதி, நல்லிணக்கம் மற்றும் நிலையான அமைதிக்கான வாய்ப்புகளை பலவீனப்படுத்துகின்றது. அத்துடன் சர்வதேச சட்டத்தின் கீழ் இலங்கைக்குள்ள பொறுப்புகளை நிலைநிறுத்துவதற்கு புதிய மற்றும் உறுதியான நடவடிக்கைகள் அவசரமாக எடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் இது உணர்த்துகின்றது. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடல்களின் போது தங்களது நீண்டகால குறைகளுக்கான தீர்வுகள் மற்றும் கடந்த கால மீறல்களுக்கான பொறுப்பு கூறல் ஆகியவை உறுதி செய்யப்பட்டால் மட்டுமே பேச்சுவார்த்தைகள் சாத்தியமாகும் என்பதை தமிழ் சமூகம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. நீதிக்காக அரும்பாடுபட்டு போராடி வரும் தமிழ் சமூகத்தின் இந்த முயற்சிக்கு தெற்காசிய மன்னிப்பு சபை என்றும் துணையாக நிற்கும் என அதன் உத்தியோகபூர்வ அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் பதட்ட நிலை. விடுதலை புலிகளின் தலைவர் புகைப்படத்தை தீயிட்டு கொளுத்திய நபர். முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற தமிழின படுகொலையில் உயிர் நீத்த தமிழ் மக்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வொன்று கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நினைவேந்தல் கொழும்பு வெள்ளவத்தை கடற்கரையில் மாலை 5 மணிக்கு ஆரம்பமாக இருந்தது. 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டதை நினைவுகூரும் விதமாக நிகழ்ந்துள்ள இந்த நினைவேந்தலில் பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டுள்ளனர். எனினும் சில இனவாத போக்குடையோர் மற்றும் சிங்கள ராவய அமைப்பினரும் குறித்த நிகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக செயற்பட்டு வந்திருக்கின்றனர். இதன்போது குறித்த தரப்பினர் பாதுகாப்பு தரப்பினருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதோடு இனவாத கருத்துக்களையும் வெளிப்படுத்தியுள்ளனர். அத்துடன் இந்நிகழ்வின் போது எதிர்ப்பினை வெளியிட்டு வரும் ஒரு நபர் கடுமையான வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டு வந்ததுடன் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் புகைப்படத்தை தீயிட்டு கொளுத்தி எதிர்ப்பை வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களுடன் போரிடவில்லை, நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. தமிழ் மக்களுடன் போரிடவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தமது ஆட்சி காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுடன் போரிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்றைய தினம் உரையாற்றுகையில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இந்த நாட்டின் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் போர் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டமை தொடர்பில் குறைந்தபட்சம் சமூக ஊடகத்தில் பதிவிடவில்லை என தெரிவித்துள்ளார். யுத்தம் வெற்றி கொள்ளப்பட்டு 17 ஆண்டுகள் பூர்த்தியாகும் நிலையில் நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவோ பிரதமர் ஹரணி அமரசூரியவோ சமூக ஊடகத்தின் மூலமேனும் படை வீரர்களுக்கு நன்றி பாராட்ட தவறியதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். முகநூலிலோ அல்லது எக்ஸ் பதிவு ஒன்றின் மூலமோ போரில் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றிய படையினரை பாராட்டி பதிவிடவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். ஒருபுறத்தில் பயங்கரவாத நிகழ்ச்சி நிரலை கொண்ட தரப்பினர் போர் குறித்த நினைவு நிகழ்வுகளை நடத்துவதற்கு ஆதரவு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச படைவீரர் நினைவு தூவிக்கு அஞ்சலி செலுத்த சென்றபோது துரத்தி அடிக்கப்பட்டுள்ளார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈழத் தமிழர்களுக்கான நீதிக்காக அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டு ஆதரவு. தமிழின படுகொலை நினைவு நாளை முன்னிட்டு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மக்களுக்கு தங்களது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளதுடன் நீதி மற்றும் பொறுப்பு கூறலுக்கான கோரிக்கைகளை மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஹப் ஹொனாவே எக்ஸ் தளத்தில் இது குறித்து பதிவொன்றினை இட்டுள்ளார்.
குறித்த பதிவில் 17 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீலங்கா உள்நாட்டுப் போரின் இறுதி கட்டத்தில் கொல்லப்பட்ட அல்லது வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை நினைவு கூறுவதில் நியூஜெர்சி மற்றும் அமெரிக்கா முழுவதும் உள்ள தமிழ் அமெரிக்கர்களுடன் நானும் இணைந்து கொள்கிறேன். தமிழ் இனப்படுகொலை நினைவு நாளில் பாதிக்கப்பட்டவர்களை நாம் மதிக்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலான நீதியான மற்றும் நிரந்தரமான அரசியல் தீர்வை தான் தொடர்ந்தும் ஆதரிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மற்றொரு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினரான டெபோரா ரோஸும் பதிவொன்றினை இட்டுள்ளார். குறித்த பதிவில் மேலும் தெரிவித்த அவர், தமிழ் இனப்படுகொலை நினைவு நாளில் ஸ்ரீலங்காவின் பல தசாப்த கால உள்நாட்டுப் போரின் போது துயரமான முறையில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதில் உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்களுடன் நானும் இணைகிறேன். இன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த துயரத்தை நாம் அங்கீகரித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் நீதியை பெற்றுத்தர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் 17ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சர்வதேச அளவில் அரசியல் தலைமைகள் தொடர்ச்சியாக அறிக்கைகளை வெளியிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் இலங்கை குடும்பம் ஒன்றுக்கு கடுமையான அச்சுறுத்தல். இலங்கை திரும்ப தயார். பிரித்தானியாவில் 26 வருடங்களாக வாழும் இலங்கை குடும்பம் ஒன்று கடுமையான அச்சுறுத்தல் காரணமாக மீண்டும் தாயகம் திரும்ப தயாராகி வருகின்றனர். சதம்டன் நகரில் வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் 62 வயதான ஆனந்த ரத்நாயக்க மற்றும் அவரது மனைவிக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. அவர்கள் முன்னெடுத்து செல்லும் கடைக்கு வரும் கும்பல் ஒன்று அவர்களை அச்சுறுத்துவதாக பாதிக்கப்பட்ட இலங்கை குடும்பம் தெரிவித்துள்ளது. கடந்த பல மாதங்களாக அடிக்கடி கடைக்குள் நுழைந்து பொருட்களை வலுக்கட்டாயமாக எடுத்துச் செல்வதாகவும் அதனை தடுக்க முற்படும் போதும் கொலை அச்சுறுத்தல் விடுவதாகவும் தெரிவித்துள்ளனர். இது குறித்து பலமுறை சிசிடிவி ஆதாரங்களுடன் போலீசாரிடம் முறைப்பாடு அளித்தும் எவ்வித உருப்படியான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என ஆனந்த குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் பிரித்தானியாவிலிருந்து இலங்கைக்கு சென்று தமது இறுதி காலத்தை மகிழ்ச்சியாக கழிக்க திட்டமிட்டுள்ளதாக குறித்த தம்பதியினர் தெரிவித்துள்ளனர். அரசியலை பல்கலைக்கழகத்துக்குள் வைக்காதீர். அர்ச்சுனா எம்பிக்கு விரிவுரையாளர் எச்சரிக்கை. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனது அரசியலை வெளியில் வைத்துக் கொள்ள வேண்டும். போட்டி அரசியலை பல்கலைக்கழகத்துக்குள் வைத்துக் கொள்ளக்கூடாது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் மாணிக்க வாசகர் இளம்பிரையன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக மாணவர்கள் மதுபானத்திற்காகவும் கொத்துரொட்டிக்காகவும் தான் போராட்டங்களில் ஈடுபடுகின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்த கருத்து குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இந்த பல்கலைக்கழகத்திலேயே கல்வி கற்றவர். ஆகவே மாணவர்கள் அவ்வாறு செய்வார்களா என அர்ச்சுனா யோசிக்க வேண்டும். தனது தேவைகளுக்காக அவ்வாறு சொல்லக்கூடாது. நான் இந்த பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று இங்கேயே நீண்ட காலமாக ஆசிரியராக பணியாற்றுகிறேன். ஆனால் மாணவர்கள் ஒரு சில சிறிய பிள்ளைகள் விடலாம். ஆனால் எமது மாணவர்கள் அவ்வாறு செய்பவர்கள் அல்ல. எமது மக்களின் பிரதிநிதிகளே எமது பல்கலைக்கழகத்தை இழிவுபடுத்துவதை எதிர்காலத்தில் தவிர்க்க வேண்டும். போட்டி அரசியலை நீங்கள் பல்கலைக்கழகத்துடன் செய்யக்கூடாது. அதனை வெளியே செய்யுங்கள். பல்கலைக்கழக மாணவர் சக்தி என்பது ஒரு பயங்கரமான சக்தி. இங்கு 14,600 மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள். அதில் கிட்டத்தட்ட 9,000 மாணவர்கள் தமிழ் மாணவர்கள். இது மிகப்பெரிய ஒரு சக்தி. இந்த சக்தியுடன் மோதுவதை விட்டுவிட்டு வெளியில் மோதுங்கள். பல்கலைக்கழக மாணவர்கள் உண்மையில் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இவ்வாறான போராட்டங்களில் முன்னின்று செயற்படுகின்றார்கள். வெளியில் இருக்கின்ற பிரதிநிதிகள் பல்கலைக்கழக மாணவர்களின் சக்தியை பயன்படுத்த முன்வர வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தார். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. தமிழ் மக்களின் துயர வரலாற்றை என்றும் இதயத்தில் ஏந்துவோம். முதல்வர் விஜய் பதிவு. தமிழின அழிப்பின் 17ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாள் நேற்று வடக்கு கிழக்கு தமிழர் பகுதிகளில் அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார்.
அவர் தனது எக்ஸ் தளத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம், கடல் கடந்து வாழும் நம் தமிழ் சொந்தங்களின் உரிமைகளுக்காக எப்போதும் துணை நிற்போம் என தெரிவித்துள்ளார். எபோலா வைரஸ் தொற்று, பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம், மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். மத்திய கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் எபோலா வைரஸ் தீவிரமாக பரவி வரும் நிலையில் உலக சுகாதார அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. சராசரியாக இந்த வகை எபோலா தொற்றால் பாதிக்கப்படும் ஒவ்வொரு 100 பேரில் சுமார் 30 பேர் உயிரிழக்கின்றனர். இந்நிலையில் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். எபோலா வைரஸ் தொற்று பரவலை தீவிரமாக கண்காணித்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். தேர்தல் தோல்வி, பிரிட்டிஷ் பிரதமரை பதவி விலகுமாறு கோரிக்கை. தனது சொந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களே அவரை பதவி விலகுமாறு அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து தனது அரசியல் இருப்பை தக்கவைக்க பிரிட்டிஷ் பிரதமர் கீர் ஸ்டார்மர் போராடி வருகிறார். அவர் தலைமை பதவிக்கான தனது சாத்தியமான போட்டியாளரான சுகாதாரத்துறை அமைச்சர் வெஸ்ட் ட்ரீட்டிங்கை சந்தித்துள்ளார். பிரதமருக்கு பதிலாக ஒரு போட்டியை தூண்டும் முயற்சியாக ஸ்ட்ரீட்டிங் தனது ராஜினாமாவை தயார் செய்து வருவதாக கூறப்படுகின்றது. தங்கள் அரசாங்கத்தின் செயற்திட்டம் குறித்து மன்னர் சார்லஸ் ஆற்றிய உரையை ஸ்டார்மரும் அவரது அமைச்சர்களும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த போது, கடந்த வார உள்ளூராட்சி தேர்தல்களில் தொழிலாளர் கட்சி சந்தித்த மிக மோசமான தோல்விகளில் ஒன்றின் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமரை ராஜினாமா செய்யுமாறு வலியுறுத்த தொடங்கியதிலிருந்து அவருக்கு ஏற்படக்கூடிய மிகவும் ஆபத்தான அச்சுறுத்தலால் அந்த விழா மங்கி போயிருந்தது. 2024 தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சீர்திருத்தங்களை செயற்படுத்த தவறியதற்காகவும் தொழிலாளர் கட்சி எம்பிக்கள் அவர் மீது குற்றம் சாட்டுவதாலும் ஸ்டார்மர் இதுவரை பதவி விலக கோரிய கோரிக்கைகளை முறியடித்துள்ளார். ட்ரம்ப் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு, திட்டமிடப்பட்ட தாக்குதல்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பு. ஈரானுக்கு எதிராக நாளை நடத்த திட்டமிட்டிருந்த இராணுவ தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். கட்டார் அமீர் ஷேக் தபீன் பின் ஹமாத் அல் தானி, சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி முகமது பின் சயீத் அல் நஹ்யான் ஆகியோரின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது ட்ருத் சமூக வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளதாகவும் தற்போது தீவிரமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஏற்ற வகையில் ஒரு உடன்படிக்கை எட்டப்படும் என அரபு தலைவர்கள் தெரிவித்துள்ளதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அந்த உடன்படிக்கையின் கீழ் ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருக்க அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தாம் பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்ஸெத் மற்றும் கூட்டுப்படைகளின் தலைமை தளபதி டேனியல் ஹெயின் உள்ளிட்டோருக்கு தாக்குதல்களை நிறுத்தி வைக்க உத்தரவிட்டுள்ளதாகவும், ஆனால் ஒப்பந்தம் எட்டப்படாது விட்டால் உடனடியாக முழு அளவிலான தாக்குதலுக்கு தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தியதாகவும் தெரிவித்திருந்தார். இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மேலும் உமது செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற எங்கள் இணையதளத்தை பார்வையிடுங்கள். அத்தோடு மெய்வழி ஆப்பையும் தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.